ஆனா எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? எத்தனாவது வயசுல ஆண்டவர் பேசுறாரு? நடுவுல எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? 35 வருஷம் குழந்தை இல்ல. அந்த குழந்தைக்காக அவன் காத்திருக்கிறதுனால தான் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துடைய முற்பகுதியில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லி அழைக்கிறார். வாசிங்க அதை பார்க்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி போதும். ஆபிரகாமுடைய மனசுல இருந்த ஒரு காரியம் என்ன? நான் பெரிய ஜாதியாகணும். நானும் சாராலும் இப்படியே அழிஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லா நன்மைகளும் இருக்கு. ஆனா குழந்தை இல்லை. 35 வருஷமா நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல, எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, போகாத மருத்துவன் இல்ல, எல்லா கிட்டையும் போயிட்ட 35 வருஷமா குழந்தை இல்ல. கர்த்தர் அதை பார்த்தார். அடைச்சது யாரியா? அவர்தான் அடைச்சது. 35 வருஷமா அடைச்சு வச்சுட்டு கரெக்டா 35வது வருஷத்துல ஆண்டவர் சொன்ன மொத்த வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதுக்கு அடுத்து வாசிங்களேன். உன்னை ஆசீர்வதித்து, இல்லம்மா 12வது வசனத்திலேயே வாசிங்க. அதுக்கு அடுத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்துங்கிற ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையில ஆல்ரெடி இருக்கு. அவன் ஆசீர்வாதமானவன் தான். ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆசீர்வாதமானவன் தான். அடுத்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவன் கல்தேயர் பட்டணத்துல பெருமை உள்ளவன்யா. கல்தேயர் பட்டணத்துல அவனுடைய வீடுனாலே எல்லாரும் பயந்து நடுங்கிற ஒரு இடம். அவனுடைய தேசத்திற்கே அவன் அதிகாரியா இருக்கிறான். அப்பேற்பட்டவன். அப்ப அவன் பெரிய ஜாதியா தான் இருந்தான். மன்னிக்கணும், அவன் ஆசீர்வாதமா தான் இருந்தான். அவன் நல்ல பெருமையுள்ள ஒரு வாழ்க்கையை தான் இருந்தான். ஆனா அவன் கிட்ட இல்லாதது என்ன? குழந்தை இல்லை. அதனால தான் ஆண்டவர் முறை ஆபிரகாமை கூப்பிடும் போது, நான் உனக்கு குழந்தைய கொடுப்பேன், அந்த குழந்தைகள் பெரிய ஜாதியா இருக்கும். அல்லேலூயா. அதை சொன்ன உடனே தானையா அப்பா வீட்டை விட்டுட்டு ஓடி வந்தான். அதை சொன்ன உடனே தானையா தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தான். ஏன்னா அவங்க கிட்ட இல்லாத ஒன்னை தருகிறவர் அவர். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்ல முடியும், உன்கிட்ட இல்லாதவைகளை கர்த்தர் தருவார். இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். ரேபா சந்தர ஹலதரிபிலி தரகுனா. இன்னும் 7 வாரத்துல உன் வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சத்தை உண்டாக்குவார். பலிபீடத்திலிருந்து சொல்ற வார்த்தை, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்.